வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான மசியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுவும் ரசம் சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு இது ஒரு அல்டிமேட்டான காம்போ. கருணைக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கருணைக்கிழங்கை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 4 கிழங்கு எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 5 விசில் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதை சேர்க்கும் போது முடிஞ்ச அளவுக்கு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. 5 விசிலுக்கு அப்புறமா இது நல்லா ரெடி ஆகிருக்கும். இது நல்லா ஆற விட்டு இதோட தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி இருக்கணும். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறி இருக்கணும், இல்லாட்டி கை ரொம்ப சுடும். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட ஒரு லெமன் அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த கரைசலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கையாலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மேஷர் வச்சும் நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மசியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கறது தான் இந்த ரெசிபியோட ஆக்சுவல் டேஸ்ட்டே. இது இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசியலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டோம். இதை ஸ்லோவாக நம்ம குக் பண்ணிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஒரு தடவை நல்லா எல்லாத்தோட கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ கிண்டி விடுங்க. அந்த பச்சை வாசனை நல்லா போகணும், அந்த அளவுக்கு இது ஸ்லோவாக வச்சு குக் பண்ணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்பப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கலாம், தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று போல் வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட கருணைக்கிழங்கு மசியல் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு லெமன் ரசம் பண்ணி இந்த மசியலோட சர்வ் பண்ணேன். ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசம்னா இந்த காம்போவை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.